ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிலேட்டடாக பக்தி இயக்கம் பாடத்திலிருந்து முக்கியமான வினாக்களும் அதுக்கான விடைகளும் தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கேள்வி 57, பக்தி இயக்கம் தோன்ற காரணம் இது கிடையாது அப்படின்னா எது கிடையாது? ஒரு கடவுள் கோட்பாடு கிடையாது பக்தி இயக்கம் தோன்றுவதற்கான காரணம். கேள்வி 58, ராமானந்தர் இவரை வணங்கினார். யாரை வணங்குறாரு? ராமானந்தர் ராமரை வணங்குறாரு. ராமனுடைய பக்தர் தான் ராமானந்தர். கேள்வி 59, கிருஷ்ணதேவராயருடைய சமகாலத்தவர் யார் அப்படின்னா வல்லபாச்சாரியார். கிருஷ்ணதேவராயர் வாழ்ந்த காலத்தில் தான் வல்லபாச்சாரியாரும் வாழ்ந்திருக்காரு. கேள்வி 60, வைணவ முனிவர்களில் புகழ்பெற்றவர் யார் அப்படின்னா சைத்தன்யர். வைணவ வம்சத்தை சேர்ந்தவர் தான் சைத்தன்யர். கேள்வி 61, இந்து மதத்திற்கும் இஸ்லாமிய மதத்துக்கும் இடையே நட்பு மலர பாடுபட்டது யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது கபீர் தான். கேள்வி 61க்கு பதில் ஆப்ஷன் டி கபீர். கேள்வி 62, தால்வண்டி என்ற இடத்துல பிறந்த பக்தி இயக்க பெரியார் யார் அப்படின்னா குருநானக். குருநானக் எந்த ஊரில் பிறக்கிறாரு? தால்வண்டி அப்படிங்கிற ஊரில் பிறக்கிறாரு. 62க்கான பதில் ஆப்ஷன் சி தால்வண்டி. கேள்வி 63, குருநானக்குடைய வழி வந்தவங்க யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது சீக்கியர்கள். 63க்கான பதில் ஆப்ஷன் ஏ சீக்கியர்கள். கேள்வி 64, ராம்சரித மனாஸ் என்ற நூல் எழுதினது யாரு? துளசிதாஸ். துளசிதாஸ் எந்த நூல் எழுதினாரு? ராம்சரித மனாஸ் அப்படிங்கிற நூல் எழுதினாரு. 64க்கான பதில் ஆப்ஷன் டி. கேள்வி 65, பக்தி இயக்க விளைவுகளில் முக்கியமானது எது அப்படின்னு பார்க்கும் பொழுது 65க்கான பதில் எது அப்படின்னா இந்து சமயம் சீர்திருத்தம் அடையிறது தான் பக்தி இயக்க விளைவுகள்லேயே மிக முக்கியமானது. 65க்கான பதில் ஆப்ஷன் சி. இதோட பக்தி இயக்கத்தில் ஒரு சில கேள்விகளை நம்ம பார்த்துருக்கோம்.